இன்றைக்கி ஒரு பிடி பிடிக்கலாமா, வாங்க சாப்பிட்லாம். என்னென்னு பார்க்கலாமா? காலிஃப்ளவர் ஃப்ரை, அடுத்து வந்து நாகர்கோவில் ஸ்பெஷல் அவியல், கிழங்கு மயக்கினது, அதில் வந்து சூரை மீன் குழம்ப நல்லா வத்த வச்சு அதுக்கு மேலே வச்சுருக்காங்க. அடுத்து முழு துண்டு கிழங்கு ஒன்று வச்சுருக்கோம். அடுத்து வந்து சாப்பாடு போட்டாச்சு. அன்றைக்கி பொன்னி அரிசியில் தான் பொங்கியிருந்தோம், அதனால் சாப்பாடு. அடுத்து நீ வெண்டைக்காய் பால் கறி. அடுத்து வந்து வெள்ளரிக்காய் பச்சடி. இந்த வெள்ளரிக்காய் பச்சடி ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து அதாவது வெண்டைக்காய் பால் கறியும் காலிஃப்ளவரும் எங்கள் சித்தியோட பொண்ணு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. அடுத்து வந்து இதில் பருப்பு குழம்பு சேர்த்தாச்சு. பருப்பு குழம்புல பப்படமும் போட்டு அப்படியே நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நாகர்கோவில் ஸ்பெஷலு. அடுத்து வந்து முட்டைக்கோஸ் பொரியல், மாங்காய் ஊறுகாய். இது எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு அடுத்து என்ன சாப்பிட போகிறோன்னு பாருங்கள். இதில் கூட்டை சாப்பிட்றதா இல்லை சாப்பாடை சாப்பிட்றதா அப்படிங்கிற கன்ஃபியூஷனே வரும். ஏன்னா நிறைய கூட்டு இருக்கும். ஆனால் நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்த ரவுண்ட் சாப்பாடு வாங்கியாச்சு. அதில் வந்து சாம்பார் ஊற்ற போகிறோம். இதில் வந்து எல்லா காயும் போட்டு சாம்பார் வைக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இந்த சைடு வந்தோம் அப்படின்னு சொன்னால் காய் ஏதாவது லிமிட்டடாக போடுவோம். ஆனால் அங்கே வந்து காய் நிறைய போட்டு வைக்கும்போது எல்லா காயும் சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து அடை பாயசம். இதில் வந்து நம்ம பழத்தை அப்படியே உரித்து போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கலர் வந்து இந்த மாதிரி தெரியுது. ஆக்சுவலி அது நல்லா ப்ரௌன் கலராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். அந்த இலையில் நம்ம சாப்பிட்ணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.